இயேசுவை அன்பு செய்கிறவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய வாழ்வு முறை இயேசு இன்றைக்கு தெளிவாக்குகிறார். உங்களுள் பெரியவராக இருப்பவர்கள் தொண்டராயிருங்கள், முதன்மையாக இருக்கிறவர்கள் பணியாளராயிருங்கள், அடிமையாயிருங்கள். இந்த பணியாளர் நிலையும் தொண்டர் நிலையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். அது நம்ம மேல் சுமத்தப்பட்டதல்ல. இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்த குருக்கள், துறவிகள் இதில் முதலிடம். இவர்களுக்கு இது முழுமையாக தேவை. அடுத்தது, இயேசுவின் பெயரால் யாரெல்லாம் வர விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தொண்டராகவும் பணியாளராகவும் இருக்கணும். இயேசுதான் முன் மாதிரி நமக்கு காண்பித்து சென்றிருக்கிறார். தன்னுடைய கடவுள் நிலையை விட்டு மனித நிலைக்கு வந்ததே தொண்டு புரியவும் பணியாளராக இருக்கவும் தான். இதோடு கூட துன்பத்தின் வழியாக தான் இந்த பணியும் தொண்டும் நடைபெறும் என்பதையும் தெளிவாக்குகிறார் தன்னுடைய சிலுவை சாவை பற்றி சீடர்களுக்கு எடுத்துரைக்கிற பொழுது. இன்றைக்கு ஒரு ஊர் கிராம நிர்வாகத்திலோ அல்லது ஆலய நிர்வாகத்திலோ இருக்கிறவர்கள், குருக்கள், துறவிகள், இயேசுவின் பெயரால் எங்கேயெல்லாம் நாம் வாழ விரும்புகின்றோமோ அங்கேயெல்லாம் அந்த மனிதர்கள் இதை ஞாபகத்தில் தெளிவாக மனதில் இருத்து கொள்ள வேண்டும். பணிவிடை புரியதான், பிறருக்காக தான் இந்த வாழ்வு. நம்மை முன்னிறுத்த முடியாது, கூடாது. எவ்வளவு தூரம் நாம் நம்மையே தாழ்த்தி கொள்கிறோமோ, பணிவிடை புரிகிறோமோ, அவ்வளவு தூரம் அது கடவுளுக்கு உகந்ததாக மாறும். யோசித்து பார்ப்போம். அவரவர்கள் நிலையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.